ஜாதி என் பலன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. பின்னணி என் பலன் அல்ல, பணம் என் பலன் அல்ல. ஆமென். எனக்காக ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்த அந்த ஒருவரே என் பலன். நீங்க விசுவாசிச்சா இந்த ராத்திரி எல்லாம் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் பலனே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் 29ஆம் சங்கீதத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 29ஆம் சங்கீதத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய கடைசி வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 29ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நம்ம இந்த முதல் நாள் மாலை கூட்டத்தில் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள போகிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள திரு வார்த்தை எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. இந்த நாளிலும் தேவனுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசி இந்த நாளுக்குரிய சத்தியங்களை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள பொற்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் உலாவி மாறும், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கொஞ்ச நேரம் கவனத்தை திருப்பலாம். ஆண்டவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறதை நம்ம படிக்கிறோம். 3 விதமான காரியத்தை நாம் இங்கே கவனிக்கலாம். தமது ஜனத்திற்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார், தமது ஜனத்திற்கு கர்த்தர் சமாதானம் கொடுக்கிறார், தமது ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 3 விதமான ஆசீர்வாதங்களை நாம் இங்கே படிக்கிறோம். பலன், சமாதானம், ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். இன்னைக்கு ராத்திரி கூட்டத்தை முடிச்சு வீட்டுக்கு போய் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிற நேரம் ஆண்டவர் உங்கள் சொப்பனத்தில் நேரடியாகவே வந்து, மகளே மகனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நம்ம எல்லாருமே நிச்சயம் பணம் தான் வேணும்னு கேட்போம். ஆமாவா இல்லைங்களா? நிச்சயம் கேட்போம், பணம் தாங்கப்பா. அதுவும் இந்த ஜூன் மாதம் இருக்கிற இந்த கல்வி ஆண்டில் ஏகப்பட்ட ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது ஆண்டவரே, காலேஜுக்கு ஸ்கூலுக்கு. ஆகவே எப்படியாவது 1.5 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலே கட்ட வேண்டியது இருக்குது. ஆகவே கொஞ்சம் வானத்தை பிளக்கிற தெய்வம்னு கேள்விப்பட்டேன், வீட்டுக்கே வந்துட்டீங்க சாமி, எப்படியாவது எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருங்க அப்படி தான் நம்ம எல்லாரும் கேட்போம். ஏன், நான் முதற்கொண்டு நானும் 2 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன் பாருங்க. எல்லாரும் ஒருவேளை இந்த ராத்திரி ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்கு வந்தார்னா, பணம் தாங்க ஆண்டவரே, இந்த தேவைகளை சந்திக்க, கடனை அடைக்க கொஞ்சம் பணம் தாங்கன்னு தான் கேட்போம். ஆனால் யாருமே கேட்காத ஒன்று, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு ஒருத்தரும் கேட்க மாட்டோம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பணத்தை விட பலன் தான் முக்கியம். என்ன கொஞ்சமா ஆமேன்? எல்லாரும் சேர்ந்து ஆமேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பணத்தை விட பலன் தான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன் சொல்லுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, இயேசுநாதர்கிட்ட வந்தால் என்ன சார் கிடைக்கும், சர்ச்சுக்கு வந்தால் என்ன சார் கிடைக்கும்? உங்களையும் அறியாதிருக்கிற ஒரு தெய்வீக பலன் உங்களை மூடும். நாம் அறியாத ஒரு தேவனுடைய பலன் நிச்சயம் நம்மை மூடும். ஆண்டவர் தமது ஜனத்திற்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார் என்று பைபிள் சொன்னாலும் மிக முக்கியமான ஒன்று, அவர் தமது ஜனத்திற்கு பலனை தருகிறார். இந்த முதல் நாள் மாலை கூட்டத்தில் ஒருவேளை பலனை இழந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனை இழந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல விதத்தின் பல சூழ்நிலைகள் நீங்கள் பலனை இழந்திருந்தா
இந்த முதல் நாளில் கர்த்தர் முதலாவது நமக்கு கர்த்தர் நல்ல பலனை ஆண்டவர் தருவாராக. ஆவிக்குரிய பலனை கர்த்தர் தருவாராக. தேவனுக்குள்ள வாழ்றதுக்கு ஒரு பலனை ஆண்டவர் தருவாராக. இந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபத்தோடு வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வானத்தின் பலகணிகள் எங்களுக்கு கர்த்தர் திறந்து எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். எதற்கு தெரியுமா? உம்முடைய பலனால கர்த்தர் எங்களை நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தில். ஒரு மனிதனுக்கு கர்த்தர் எதற்கு பலனை தருகிறார்? 6 காரியங்களுக்காக ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பலனை தருகிறார். அதைத்தான் இந்த ராத்திரி, முதல் நாள் ராத்திரி நாம் தியானிக்க போகிறோம். ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? ஆண்டவரே, எனக்கு தேவை பலன். ஆண்டவரே, 22 சங்கீதம் 15 வசனத்தில் அவன் சொல்றான், தாவீது, என் பலனெல்லாம் ஓட்டை போல காய்ந்திருக்கிறது. என் பலன் ஒரு காலத்தில் இருந்துச்சு ஆண்டவரே, ஆனால் அதெல்லாம் ஓட்டை போல காய்ந்திருந்தது. ஆகவே 22 சங்கீதம் 19 வசனத்தில் ஆண்டவரை பார்த்தவன் கூப்பிடும்போது கூடுமா, என் பலனே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை உயர்த்தி அந்த வார்த்தை என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என் பலனே. ஆண்கள் எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்கய்யா, என் பலனே. ஜாதி என் பலன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. பின்னணி என் பலன் அல்ல, பணம் என் பலன் அல்ல. ஆமென். எனக்காக ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்த அந்த ஒருவரே என் பலன். நீங்க விசுவாசிச்சா இந்த ராத்திரி எல்லாம் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் பலனே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்த அந்த பலனுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாம் இன்னைக்கு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, பணத்தை விட பலன் வேண்டாம் ஆண்டவரே. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு, இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு நமக்கு தேவை பணமோ திறமையோ ஞானமோ அல்ல, தேவை பலன் தேவை. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதலை தாண்டுவேன். உமக்குள் இருக்கிற நீர் எனக்குள் வைத்திருக்கிற இந்த பலனை வச்சு எந்த சேனைனாலும் எந்த மதிலினாலும் தாண்டி போக என்னால் முடியும் ஆண்டவரே. இந்த ராத்திரி இங்கே கூடி வந்திருக்கிற நம்முடைய திருச்சபை விசுவாசிகள் எல்லாருக்குள்ளேயும் இந்த வருஷத்தின் நடுப்பகுதியில் ஆசீர்வாத கூட்டத்தின் முதல் நாள் ராத்திரியிலே கர்த்தர் நம்மை பலனால கர்த்தர் நிரப்புவாராக இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை ஓட்டை போல கூட என் பலன் காய்ந்து போயிருக்கலாம். காய்ந்து போன இந்த பலனுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் வரும் என்றால் அது உலர்ந்து போன எலும்புகளை கூட உயிர் பெற செய்யும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலர்ந்து போன எலும்புகள், உலர்ந்து போன கோள்கள் ஆமென் பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை தரும் என்றால் கர்த்தருடைய பிரசன்னம் உலர்ந்து போன என் பலனுக்குள்ளே புதிய வல்லமைகளை, புதிய கிருபைகளை தர வல்லமை உள்ளது. அவர் என் பலன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பொருளை கர்த்தர் நமக்கு தரார்னா காரணங்கள் இருக்கிறது. இயேசுவை இந்த உலகத்திற்கு பிதா தந்துவதற்கு காரணம் இருக்கிறது. ஒரு சபைக்கு ஒரு போதகரை தேவன் தருவதற்கு காரணங்கள் இருக்கிறது. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியை தேவன் தருவதற்கு காரணங்கள் இருக்கிறது. சிலருக்கு தேவன் பிள்ளைகளை தருவதற்கு காரணங்கள் இருக்கிறது. ஆண் பிள்ளைகளை மட்டும் நீங்கள் பெற்றெடுத்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பெண் பிள்ளைகளை மட்டும் நீங்கள் பெற்றெடுத்தீர்கள் என்றால் காரணம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? அதே போல கர்த்தர் எனக்கு பலனை தருகிறார் என்றால் அதற்கும் காரணங்கள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, சிவகங்கையில் எப்பவுமே இந்த நான் அங்கே போய் இறங்கும்போது அருமையான ஒரு ஆலமரம் அங்கே இருக்கும். கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து சாயங்காலம் ட்ரெயின் பிடிச்சி போவோம். ஒரு நாள் போய் பார்க்குற அந்த ஆலமரத்தை காணோம், சாஞ்சு கிடக்குது. அங்கே டீ விற்கிற அந்த தம்பி கூப்பிட்டு கேட்டேன், எங்கப்பா அந்த ஆலமரம்? சார் சாஞ்சிருச்சு சார். நல்ல பலனாக இருந்துச்சேப்பா, எப்படியாச்சு? ஏதோ அரிக்கிற பூச்சி உள்ளுக்குள்ளே போய் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த ஆலமரத்துக்குள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பலனை பூச்சி தின்னு 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 ஒரு நல்ல இருந்த அந்த ஆலமரம், அந்த பூச்சி அரிக்கிற பூச்சி உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு 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 நல்லா இருந்த பலன், நல்லா பலனாக இருந்த ஆலமரம் டக்குன்னு சாஞ்சிருச்சு. நம்முடைய பலன் திடீர்னு விலகி போறதில்லை. நம்முடைய பலன் திடீர்னு நம்மளை விட்டு போகிறதில்லை. நமக்குள்ள ஏதோ ஒன்று அரிக்கும் பூச்சி நமக்குள்ள வந்திருக்கலாம். ஜெபத்தை குறைக்கிற அரிக்கும் பூச்சி,
உபவாசத்தை குறைக்கிற அரிக்கும் பூச்சி, தேவனோடு தொடர்பில்லாத மனுஷனோடு நமக்கு இருக்கிற தொடர்பு நிமித்தம் அரிக்கும் நண்பர்கள், இவைகளெல்லாம் நம்முடைய பலனை ஒரு ஓட்டை போல காய வைத்து விட்டார்கள். ஆண்டவர் இந்த நல்ல ராத்திரி வேளையில் என்னை கர்த்தர், நான் புது எண்ணெயால் மட்டுமல்ல புது பலனாலும் அபிஷேகம் பண்ணப்பட ஆண்டவர் கிருபை தருவாராக இயேசுவின் நாமத்தில். ஒரு காலத்தில் நான் தனித்து தேவனோடு ஜெப நேரத்தில் உட்கார்ந்திருந்தா என் ஜெபங்கள் அப்படி நல்லா இருக்கும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போகிறதே தெரியாது. இப்பொழுது என் ஜெப நேரத்தை பிடித்து தள்ள வேண்டியதாக இருக்கிறது. என்னுடைய பலனை ஏதோ ஒரு பூச்சி அரித்திருக்கிறது. இந்த ராத்திரி அரிக்கப்பட்ட பூச்சிகளை கர்த்தர் மாற்றி ஒரு புதிய பலனோடு இந்த ராத்திரி இந்த ஆலயத்தை விட்டு கர்த்தரனை அனுப்புவாராக இயேசுவின் நாமத்தினால. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? பக்கத்தால் கேளுங்க, உங்களை எந்த பூச்சி அரிச்சிட்டு இருக்குது கேளுங்க. கையை பிடிச்சி நல்லா கேளுங்க, ஏதோ ஒரு பூச்சி உங்களை அரிக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அரிக்கும் பூச்சிகள் இன்னைக்கு அகற்றப்படுவதாக நம்ம கர்மேல் ஏஜி சர்ச்சிலேருந்து கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு பூச்சி நம்மளை அரிச்சிக்கிட்டே இருக்கு. நல்ல ஸ்ட்ரென்த்தா பலனா இருந்த நம்ம போயிடுச்சு. நல்லா கவனிங்க, சில நேரம் நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தர்றதில்லை, பலன் தருகிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாவா? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாரு கெத்செமனேல இயேசுநாதர். அப்பொழுது ஒரு தேவ தூதன் தோன்றி அங்கே அவரை பலப்படுத்தினான். அங்க ஜெபத்திற்கு பதில் பலனாய் வந்தது. சில நேரம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரல நினைக்கிறோம், மாறாக ஜெபத்திற்கு கர்த்தர் பலனை தருகிறார். இதுவரைக்கும் நம்முடைய எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதிலை நம்ம எதிர்பார்த்திருக்கிறோம். ஆனால் எத்தனையோ சமயத்தில் அந்த பிரச்சனைகள், அந்த வியாதிகளை தாண்டி போவதற்கு உள்ளான பலனை ஆண்டவர் ஜெபத்திற்கு பதிலாய் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே தான் என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை நீர் தைரியப்படுத்தினீர் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதற்கு இந்த பலனை கர்த்தர் தருகிறார்? நம்முடைய ஜனங்களுக்கு பாருங்க, நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் தந்தார். வேற எந்த மிருகத்தோடு ஒப்பிடப்பட்டு பலன் தரல. பார்த்தீங்களா? யானைக்கு இல்லாத பலனா, சிங்கத்துக்கு இல்லாத பலனா, கரடிக்கு இல்லாத பலனா? ஆனா ஒரு தேவ ஜனத்தை கர்த்தர் ஒப்பிடும்போது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். காண்டாமிருகத்துக்கு பலன் எதில் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா கொம்புல இருக்கு. எங்க இருக்கு? சத்தமா சொல்லுங்க. இப்ப காண்டாமிருகத்துக்கு பலன் எங்க? கொம்புல. என்னது? எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த காண்டாமிருகம் முட்டி தூக்கும். அல்லேலூயா. எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அதை தேவ கிருபையினால முட்டி தூக்கி போய்கிட்டே இருக்கிறது தான் கர்த்தர் நமக்கெல்லாம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முட்டி தூக்கும் காண்டாமிருகம். அது ஒரு நாள் சோர்ந்து இருக்காது, எதையும் பார்த்துட்டு இருக்காது. அந்த ஜனங்களை பார்க்கறதுக்கு பாவப்பட்ட ஜனங்கள் நினைக்காத. பார்வோன், நீ அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற ஜனங்களுக்கு நான் கொடுக்கிற பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். எந்த பிரச்சனையிலும் பின்தங்காது, எந்த பிரச்சனையிலும் போராட்டம் இருக்காது. ஆமென். எல்லா பிரச்சனையிலும் முட்டி தூக்கி கர்த்தர் தனக்கு நியமித்திருக்கிற பாதையில் அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். அவர் வருகிற வரைக்கும், இவருடைய மரணம் வரைக்கும் எதையும் தங்காது. ஆகவே தான் பலனை ஆண்டவர் காண்டாமிருகத்துக்கு கொம்புல கர்த்தர் வச்சிருக்க. இந்த ஜனங்களை நான் அனுப்பும் போது ஆமென் அல்லேலூயா, காண்டாமிருகத்துக்கு ஒரு ஒத்த பலன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது கூட ஒரு பலன் தான். சொல்லுங்க, எப்படி இருப்பது? பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை பாருங்க, ஏதாவது மகிழ்ச்சி இருக்கான்னு பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொன்னா கூட மகிழ்ச்சியோடு சொல்லணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்துக்கு வரும்போதே மகிழ்ச்சி தான் இல்லையா? என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். சிரிச்ச முகத்தோட பிரசங்கம் கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சியோட கர்த்தரை துதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேற எங்க போனாலும் சோகமாவே ஜனங்க இருப்பாங்க.
ஆனால் ஆலயம்னு வந்தா பாட்டு துதி தேவ சத்தம் கேட்டால் மகிழ்ச்சியோட கர்த்தரை துதிப்போம். ரட்சிக்கப்பட்டனுடைய பெரிய அடையாளமே அல்லேலூயா மகிழ்ச்சி தான். ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அந்த ஊற்றுகளை எப்படி தண்ணி மொள்ள முடியும்? அந்த ஊற்று நல்ல நிரம்பி வழிந்து மகிழ்ச்சியோடு இருந்தால் தான் அதில் தண்ணி மொண்டு கொள்ள முடியும். நீங்கள் நான் ரட்சிப்புக்கு மகிழ்ச்சி என்னும் ஒரு பெரிய ஊற்று. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். துக்கத்தோடு வரலாம், சந்தோஷத்தோடு போகணும். துக்கத்தை சுமந்துக்கிட்டே போகக்கூடாது. இந்த வருஷத்தின் மையத்தில் கூட நிறைய துக்கங்களை சுமந்துருக்கலாம். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, என் பணமெல்லாம் செலவாயிடுச்சே, இப்படி திடீர்னு என் வாழ்க்கை நடக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஜீவனோடு பலத்தோடு சுகத்தோடு வைத்திருக்கிறாரு. ஒரு நாள் சோகப்படாதிருங்கள். உங்கள் சந்தோஷம்தான் உங்களுடைய பலன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்குள்ள ஒரு மனிதன் மகிழ்ச்சியா இருப்பது தான் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய பலன். சிறைச்சாலைக்குள்ளிருந்து தான் நடத்தி வந்த விசுவாசிகளுக்கு கடிதம் எழுதுகிறார். சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள்ள எப்போது எப்படி இருங்க? அது கூட நாங்கள் சோகமாக தான் சொல்லுவோம். சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள்ள எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. காரணம் என்ன? மகிழ்ச்சி என்னுடைய பலவீனம் அல்ல, மகிழ்ச்சி என்னுடைய பலன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எங்களுக்கு தேவை பலனப்பா. சரி, இப்போ வேதத்திலிருந்து கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம இந்த மாலையில் கற்றுக்கொள்ள போகிறோம். எதுக்கு ஆண்டவர் பலன் தருகிறார்? வேதாகமத்திலிருந்து ஒரு 6 காரணங்களை உங்களுக்கு வேகமாக சொல்லி, ஒரு மனிதனுக்கு எப்பொழுதெல்லாம் கர்த்தர் பலனை தந்திருக்கிறார் அப்படிங்கிறத டைம் இருந்தால் அதையும் சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். வசனத்தை நல்லா மேயணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க பிரதர்? சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. என்னங்கய்யா? வசனத்தை நல்லா மேயணும். நமக்கு பேரே ஆடுகள். சொல்லுங்க. ஆடுகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய குவாலிட்டி, ஆடுகளுக்கு ஒரு பெரிய கேரக்டர் என்னன்னா நல்ல மேயணும். மேயணுமே தவிர பாயக்கூடாது. நல்லா வசனத்தில் மேயணும். பைபிள் ஸ்டடியா? வசனத்தில் மேயணும். ஃபாஸ்டிங் பிரேயரா? வசனத்தில் மேயணும். நான் இப்போ திருவனந்தபுரத்துக்கு கூட்டத்துக்கு போயிருந்தேன். 100 நாள் மீட்டிங். நம்ம 3 நாளுக்கே எங்கள் நாக்கு தள்ளிடுது. உங்களுக்கு 3 நாளா அப்பா அப்படின்னு நினைக்கிறோம். நான் இப்போ கூட்டத்துக்கு போயிருந்தேன் திருவனந்தபுரத்துக்கு. 100 days, 100 நாள். நான் வந்து 96 97வது நாளுக்கு போயிருந்தேன். எனக்கு அப்புறம் ஒருத்தர் 98, ஒருத்தர் 99, 100வது நாள் வந்து செலிப்ரேட். ஆட்டுக்கறியெல்லாம் போட்டு பயங்கரமானது, லட்சக்கணக்கான செலவு, ஊரெல்லாம் ஃப்ளெக்ஸு. 100 நாளுக்கு பிரசங்கரில் ஃபோட்டோ போட்டிருக்காங்க, எல்லாம் வச்சுருக்குறாங்க. எனக்கு தெரில, வாட்ஸ்அப்பில் வந்தால் 100 நாள் கூட்டம் அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் 8 வருஷத்துக்கு ஒரு தூரம் நடத்துவாராம். அதில் நானும் 2 நாள் பிரசங்கியார். நான் போகும்போதே காரில் போகும்போது கேட்டேன், ஜனங்க வர்றாங்களான்னு தான் கேட்டேன். முதல்ல வாரத்தில் சண்டே மட்டும்தான் சர்ச்சுன்னு நினச்சி மற்ற நாளில் ஆலயத்தின் பக்கம் எட்டி பார்க்காத இருக்கிற நிறைய பிராய்லர் கோழிகள் இருக்குது சர்ச்சில். 100 நாள் வராங்களா கேட்டேன். வாங்கினார். காலையிலையும் வருதுங்க, சாயங்காலமும் வருதுங்க. காலையிலையும் கூட்டம், சாயங்காலம் கூட்டம். அப்போ எத்தனை நாள் கூட்டம்? 100 நாள் ஒரே சாயங்காலம் நடந்துச்சுன்னா 100 நாள் கூட்டம். காலையில் நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? 100 நாளும் ஜனங்க. நான் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. 100 நாளுக்கு நான் ட்ரெஸ்ஸு 100 நாளுக்கு எத்தனை ஆச்சு? பஸ் பேர் எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ எப்படி இருந்துச்சு? நான் அந்த ஜனங்களை வாழ்த்திட்டு வந்தேன். சாயங்காலமாக வருதுங்க. நான் காலையில் விட்டுருவேன். இல்லை காலையில் 10 to 1 பாஸ்டர், 11 to 1 மணி உங்கள் செய்தி வருவாங்க பாஸ்டர். 100 நாள் ஐயா. இப்போ இந்த 3 நாள் ஆண்டவரே, வெள்ளிக்கிழமை இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கு, இனி ஞாயிற்றுக்கிழமை எப்போ ஆண்டவரே எங்களுக்கு முடியும் ஜெபத்தோடு உட்காந்துருக்கிற ஆட்கள்லாம் இருக்குது. எங்களுக்கு எவ்வளோ இது, இந்த வாரம் வேறு ஏகப்பட்ட ஃபங்க்ஷனை வச்சுருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு 10 பத்திரிக்கை வந்திருக்கு. எத்தனை வீட்டில் சாப்பிட தெரில. நாங்கள் 4 பேர் தான் குடும்பத்தில் இருக்கிறோம். ஆளுக்கு ஒரு பக்கம் அனுப்புனா கூட செய்முறை செஞ்ச முடியாது இருக்கிற அளவுக்கு பத்திரிக்கை வந்திருக்குன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை 6 கிழமை எங்கேயாவது போய் இருந்தீங்களாக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. அதனால தான் பாஸ்டர் 6:30 மணிக்கு ஆராதனை வச்சுருக்காரு.
9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். வந்துட்டு எங்கனாலும் போகலாம். ஆமேன்னு சொல்லாமல் உட்காந்துருக்குறாங்க. ஆண்டவரே ஏசப்பா வந்துட்டு எங்கனாலும் போகலாம். அப்புறம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 100 நாள் ஆச்சரியமாக செஞ்ச ஜனங்க, ஹெட்மாஸ்டர், டீச்சர் அம்மா, நர்ஸு, கூட்டத்துக்கு வர்றவங்க, வாத்தியாரு, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பசங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த பாஸ்டருடைய ஒய்ஃபே ஒரு ஹெட்மாஸ்டரு. லட்சக்கணக்கான ரூபாய் டெய்லியும் காலை மாலை. ஆமேன்னு சொல்வீங்களா? சலிக்காத தேவாலய கூடுகை. ஆலயத்துக்கு வருவது ஒரு நாள் யோசிக்கவே கூடாது. ஆலயத்துக்கு போடுற பெட்ரோல், ஆலயத்துக்கு தேயிற வண்டி, ஆலயத்துக்கு தேயிற கால்கள், ஆலயத்துக்காக செலவுப்படுற அத்தனையும் ஒரு நாள் அது வீணா போகவே போகாது இயேசுவின் நாமத்தினால. நல்லா கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையே சொல்லுங்க. காரணம் என்ன? இந்த ஆலயத்தில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் எழுந்தருளி இருக்கிறது. எப்போ கூட்ட வச்சாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆலயாரது நான் ஒரு நாளும் விடவே மாட்டாண்டவரே. எப்பொழுதும் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பேன். ஏன்னு கேட்டால் ஆலய கூடுகையும் ஆராதனையும் அதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பெரிய பலன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது 38ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். என் உள்ளம் குழம்பி அழைகிறது. ஏன் கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார்? நம்பர் 1, குழப்பங்களிலிருந்து விடுதலை பெற. இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். 38ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, நினைவு கூர்தலுக்காக எழுதப்பட்ட லியாஸ்கார் என்னும் சங்கீதம் இது. நினைவு கூர்தலுக்காக, மெமரிக்காக, இப்படி நினைச்சு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக. அப்படி அவன் எழுதும்போது ரொம்ப எழுதுறான், என் உள்ளம் குழம்பி அழைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி. தாவீதை போய் கேட்டு பாருங்க, எப்பொழுது உன் பலன் உன்னை விட்டு விலகுச்சுன்னா குழம்பும் போது. அப்ப எதற்கு தேவன் ஒரு மனுஷனுக்கு பலன் தருகிறார்? குழப்பங்களிலிருந்து விடுதலை பெற. சத்துருடைய மகா பெரிய தந்திரத்தில் ஒன்று மனிதனை குழப்புவது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, குழம்பாதீங்க சொல்லுங்க. என்ன செய்யாதீங்க? குழம்பாதீங்க. எதற்கு ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு பலனை தருகிறார்? குழப்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு. மனுஷனுக்கு அடிக்கடி வந்து வந்து போகிற ஒன்று குழப்பம். குழப்பம் குழப்பம். கல்யாணம் ஆகலனாலும் குழப்பம், ஆனாலும் குழப்பம், ஆகி பிள்ளை பெற்றாலும் குழப்பம். எப்போ பார்த்தாலும் மனுஷனுக்கு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். குழப்பம். ஏன் பிறந்தேன்னு குழப்பம், ஏன் ரட்சிக்கப்பட்டேன்னு குழப்பம், எதுக்கு சபைக்கு வந்தேன்னு குழப்பம், எப்போ பார்த்தாலும் குழப்பம். கர்த்தர் எதற்கு பலன் தருகிறார்? குழப்பங்கள் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முதல் நாள் மாலையிலேயே யாராவது குழப்பத்தில் இருந்தால், இந்த ராத்திரி நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை குழப்பங்களிலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்குவாராக. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் உள்ளம் குழம்பி அழைகிறது ஆண்டவரே. குழப்பம் அப்பப்ப எனக்கு வருகிற இந்த குழப்பம், ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் தேவனை அறிஞ்சிருந்தாலும் கர்த்தருக்குள்ள என் வாழ்க்கை நல்லா இருந்தாலும் குழப்பம்தான். தாவீது சவுல் குழப்பத்திலேயே செத்துட்டான். 1 சாமுவேல் 28:15 நீங்க படிச்சு பாருங்க. அவன் சொல்லுவான், ஊரிம்ல எனக்கு உத்தரவு அல்ல, சொப்பனங்களில் உத்தரவு வரல, கர்த்தர் என்னை கைவிட்டாரு, தேவ சத்தம் எனக்கு கேட்கல, ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, ஆகவே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு செத்து போன சாமுவேலை போய் எழுப்புவான். அந்த 28:15 குழம்பி போனதினால் ஒரு மனிதனுடைய எடுத்த தவறான முடிவுகளை நீங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு என்னைக்கெல்லாம் குழப்பம் வருதோ அன்னைக்கு அவன் தவறான முடிவுகளை எடுப்பான். ஏன் ஒரு மனிதன் தற்கொலை பண்ணி சாகுறான்? எதனால ஒரு மனிதன்
கிராம்டன் வேனில் தொங்குறான். எதற்கு ராக்கர் அடிச்சு அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சு எதுக்கு சாகுறான்னு கேட்டா ஒன்றும் இல்லை, அவன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற குழப்பம். அந்த ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு தந்த ஒரு பெரிய பலன் என்னன்னா, குழப்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எப்பெல்லாம் நமக்கு குழப்பம் வருதோ அப்பெல்லாம் நமக்கு பலன் இருந்தாதான் அந்த குழப்பத்திலேருந்து விடுதலை நம்ம பெற முடியும். சத்தியத்தை நல்லா கொஞ்சம் கிரகிச்சுக்காங்க. என் பலன் என்னை விட்டு விலகிச்சு எப்போ? என் உள்ளம் குழம்பும் போது, என் உள்ளம் குழம்பி அழையும் போது. ஆமென். குழப்பத்துக்கு என் இருதயத்தை நான் இடம் கொடுத்த போது உடனே அந்த குழப்பம் வந்து என்னை சூழ்ந்து கொண்டு எனக்கு இருந்த நல்ல பலன் எல்லாம் என்னை விட்டு விலகி போச்சு. இந்த வருஷம் ஆரம்பித்து ஏறத்தாழ 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதத்துக்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமா? எத்தனை குழப்பங்கள், எத்தனை விதமான குழப்பங்கள். ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறீரே எதற்கு? பரலோகத்திலிருந்து எனக்கு பலனை தருகிறீரே எதற்கு? எதற்கப்பா எனக்கு இந்த பலன்? உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீங்கள் நிரப்பப்படுவதற்கு இங்கே தனிங்கன்னு சொன்னீங்களே, எதற்கு அந்த பலனை தருகிறீர்? வாழ்க்கையின் குழப்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த ஆண்டவர் எனக்கு பலனை தருகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரதர், சிஸ்டர், எந்த புயல் அடித்தாலும் முதல்ல நமக்கு வர்றது குழப்பம்தான். வியாதிப்பட்ட உடனே முதல்ல நம்முடைய இருதயத்துக்கு வருவது குழப்பம்தான். தப்பு பண்ண உடனே நம்முடைய இருதயத்துக்கு வருவது குழப்பம்தான். கடன்பட்ட உடனே நம்முடைய இருதயத்துக்கு வருவது குழப்பம்தான். எதிர்பாராத பல விதமான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் நம்முடைய எண்ணத்துக்கு வருவதெல்லாம் குழப்பம்தான். இந்த குழப்பங்கள் வரக்கூடாது என்பதற்காக தான் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் இழப்புகளுக்கு மத்தியிலும் தன்னை அவன் திடப்படுத்தி கொண்டான் என்று பைபிளில் நம்ம படிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். குழப்பம். ஆவியானவர் சொன்னதை ரொம்ப தெளிவாக பேசுகிறேன். இன்னைக்கு இந்த செய்தி நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எப்பொழுதெல்லாம் குழப்பங்கள் நம்மை கவி பிடிக்குதோ அப்பொழுதெல்லாம் இந்த செய்தி நமக்கு ஊழியம் செய்யும். இந்த செய்தி நமக்கு நிச்சயம் ஊழியம் செய்யும். எல்லா குழப்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் குழப்பத்தின் தேவன் அல்ல, அவர் கலகத்தின் தேவன் அல்ல. குழப்பங்களிலிருந்து விடுதலை பெற்று நம்ம நிம்மதியாக வாழ்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். இன்றும் கூட உங்கள் இருதயம், உங்கள் சிந்தை பல விதத்தில் குழம்பி இருந்தால், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்கள் சேவிக்கிற கர்த்தர், குழப்பத்திலிருந்து கர்த்தர் நல்ல விடுதலை ஆண்டவர் தருவாராக. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை சொல்லுங்க, நம்ம 2வது பாயிண்ட்டுக்கு போகலாம். குழம்பாத சொல்லுங்க. கையை பிடிச்சி சொல்லுங்க, பிரதர் என்ன செய்யாத. ஒரு அம்மா ரொம்ப குழம்பி ஒரு பாஸ்டர்கிட்ட வந்துச்சு. பசையா, எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, என்னம்மா எப்படி கட்டி கொடுக்க போகிறேன், எப்படி படிக்க வைக்க போகிறேனே தெரியலைங்க பாஸ்டரையா. என்னம்மா செய்கிறாங்க பிள்ளைகள்லாம்? பிள்ளை இப்போ தான் பாஸ்டர் எல்கேஜி போகுது. அவர் சொன்ன முதல்ல அதை 12th முடிக்கட்டுமா, காலேஜெல்லாம் போட்டோம். குழப்பம். பிள்ளை எல்கேஜி போகும்போதே குழப்பம். சிலருக்கு அப்படித்தான். ஒரு காரியமும் நடந்திருக்காது, நடந்திருக்குமோன்னு ஒரு குழப்பம். நடந்திருக்காது. ஒரு சின்ன விஷயம்தான், இப்படிலாம் ஆயிருக்குமோன்னு ஒரு குழப்பம். குழப்பம்தான் சுகரு, குழப்பம்தான் ப்ரெஷரு, குழப்பம்தான் நிறைய பிரச்சனை. தூக்கம் வர மாட்டேங்குதே. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு ராத்திரி என் பலன் எனக்குள்ள இருக்கணும்னா குழப்பத்திலிருந்த கர்த்தர் விடுதலையை தரணும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு. குழம்புகிற நீங்கள் ஆசீர்வாத கூட்டத்தின் முதல் நாள் ராத்திரியில தெய்வத்தின் மீது பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். குழம்புகிற ஒருவனையும் தள்ளாட விடவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? சமயம் ரொம்ப சுருக்கமாக இருக்குது, வேக வேகமாக பிரசங்கம் பண்ணுறேன். 2வது எல்லா பாயிண்ட் சொல்லிட்டு தான் போவேன். அல்லேலூயா. ஆனால் சரியான நேரத்துக்கு உங்களை அனுப்பிவிடுவேன். இயேசு ரத்தம் ஜெயம். 2வது பாருங்க, 71ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிங்க.
71 சங்கீதம் 9வது வசனம். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும். இப்படி ஒரு ஜெபம் நம்ம யாருமே பண்றது இல்லைல்ல. யாராவது நீங்க முதிர்ந்த வயசுல என்னை கைவிடாதீங்க ஆண்டவரேன்னு ஜெபிச்சிருக்கிறோமா? நம்ம நினைப்போம் பிள்ளை இருக்குல்ல பார்த்துக்கோ, முதிர்ந்த வயசுல பிள்ளை பெற்று போட்டிருக்கல, பிள்ளை எப்படியும் பார்த்துக்கோ, பேர இருக்கால பார்த்துக்கோ, வீட்டுக்கார இருக்கிறார்ல பார்த்துக்குவார். இதுதான் நம்ம எல்லாருக்கும் நினைவு. ஒரு மனுஷன் ஜெபிக்கிறான், ஐயா ஆண்டவரே முதிர்ந்த வயதுல என்னை தள்ளாதீங்க, என் பலன் ஒடுங்கும். 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு பலனா ஒடுங்கும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. கண் பலன் ஒடுங்கும், எலும்பு பலன் ஒடுங்கும். ஆமாம் சொல்லுங்க. ஒவ்வொரு பலனும் என்ன செய்யும்? ஒடுங்கும். பலனுக்கு இருக்கிற ஒரு எலும்புக்கு இருக்கிற ஒரு சக்தியே ஒடுங்கும் தான். என் பலன் ஒடுங்கும் ஆண்டவரே. இப்போ கொஞ்சம் இப்படி வாங்க. தாவீதுக்கு எத்தனை மனைவிகள்? அத்தனை மனைவிகள். நம்ம இப்போ அதை ஆராய வேண்டாம், நம்ம செய்தி அது இல்லை. அத்தனை மனைவிகளை மனசுன்னு வச்சுக்காங்க, 5ன்னு கூட வச்சுக்கிடுங்களேன். 5 மனைவிகள். எத்தனை பிள்ளைகள்? அத்தனை பிள்ளைகள், அதையும் மனசில் வச்சுக்கிடுங்களேன். எத்தனை சிப்பாய்கள் அவன் கீழே? ஏகப்பட்ட உதவி செய்கிற ஆட்கள். இது ஒரு குறிப்பு. இன்னும் தாவீதின் காலத்தில் இந்த பராக்கிரமசாலிகள் யார்? ஏகப்பட்ட பராக்கிரமசாலிகள். இவனை சுற்றி இவ்வளவு பெரிய பெரிய கூட்டமே இருக்குதே. ஆனால் ஜெபம் எப்படி தெரியுமா? முதிர்ந்த வயசில் இதெல்லாம் எனக்கு உதவி செய்யுமான்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, என்ன நீங்கள் கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. சத்தியம் புரிஞ்சா ஆமேன்னு சொல்லுங்க. இவ்வளோ பக்கபலன் இருக்குதே இல்லைங்களா? தாவீதுக்கு சரியா பெரியம்மா பிள்ளைங்க இருக்கிறாங்க, 3 குமாரர்கள். இவங்கெல்லாம் பயங்கர பராக்கிரமசாலிகள். இதெல்லாம் பெரிய பேக்ரவுண்ட் இருக்குதே. இது இருக்கும் போது கூட சொல்றான், நான் இதெல்லாம் எனக்கு பலனா நான் என்னல, என் பலன் ஒடுங்கும் போது கூட நீங்க என்ன கைவிடாதீங்க. எதுக்கு தெரியுமா கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார்? முடிவு பரியந்தம் அவருக்காக வாழ. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். முடிவு பரியந்தம் யாருக்காக வாழ? கர்த்தருக்காக வாழ. என்ன அருமையான ஒரு சத்தியம் பார்த்தீங்களா? என்ன அற்புதமான ஒரு சத்தியங்க. ஆண்டவர் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாதீங்கப்பா. இங்க வந்திருக்கிற வயதில் பெரியவர்களா இருக்கலாம், நடுத்தரம் உள்ளவர்களா இருக்கலாம், யாரோ ஒரு மனுஷனை நம்பி நீங்க இருந்தீங்கன்னா அது அல்ல. தாவீதை போல என் பலன் என்னை விட்டு ஒடுங்கினா கூட என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே. ஒடுங்கும் பலன் ஆண்டவரே. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பலன் ஒடுங்கிற ஆண்டவரே, இந்த பலன் ஒடுங்கும் போது கூட என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே. ஏன்னா நான் முடிவு பரியந்தம் உமக்காக வாழணும் ஆண்டவரே. நீங்க அவனுடைய லைஃப் எடுத்து பாருங்களேன். பலன் ஒடுங்கும் போது கூட கர்த்தர் தாவீதை கைவிடவே இல்லை. இந்த உலகத்தில் ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். முதிர்ந்த வயதிலும் நம்மை தள்ளாதவரும், முதிர்ந்த வயதிலும் நம்மை ஒரு நாள் மனுஷன் கையில் ஒப்பு கொடுக்காதவரும், முதிர்ந்த வயதிலும் கூட பலன் ஒடுங்கும் போது கூட தம்முடைய கையை நம்மை விட்டு எடுக்காத ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். பலன் ஒடுங்கின யோபு இல்லைங்களா, நெடுநாள் இருந்து பூரண ஆயுசுள்ளவனாகி மரித்தான் என்று படிக்கிறோம். நெடுநாள் இருக்க மாட்டான்னு பிசாசு நினைச்சான், நெடுநாள் இருக்க கூடாதுன்னு நண்பர்கள் நினைச்சாங்க, நெடுநாள் தேராதுன்னு மனைவி நினைச்சாங்க. ஆனா கர்த்தரோ அந்த பலன் ஒடுங்கினா கூட நெடுநாள் இருக்க கர்த்தர் வைத்தார். நெடுநாள் இருக்க மாட்டாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த கண்களுக்கு முன்னாடி எல்லாம் கர்த்தர் நம்மை நெடுநாள் இருக்க வைப்பார், தேவ நாம மகிமைக்காக வாழ்றதுக்கு. சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நான் முடிவு பரிந்து உமக்காக நிற்கிறதுக்கு தான் ஆண்டவரே எனக்கு பலன் தருகிறீங்க. முடிவு பரிந்து தெய்வத்துக்காக ஓடுறதுக்கு தான் எனக்கு பலன் தருகிறீங்க. முதிர் வயதிலும் என்னை தள்ளாதீங்கப்பா. இன்னைக்கு நம்முடைய ஜெபமா அது மாறட்டும். அப்படி ஜெபிச்சு பாருங்க. முதிர் வயதில் உங்களை ஆதரிக்கிற கரங்களை கர்த்தர் எழுப்பி தருவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை வெறுக்கும் உள்ளங்கள் அல்ல, நேசிக்கும் உள்ளங்களை கர்த்தர் எழுப்பி தருவார். ஆகவேதான் ரோமர் 16:1
பவுல் சொல்றாரு, கெங்கிரைய ஊழியக்காரியா இருக்கிற பெபேயாளுக்கு எந்த காரியத்தில் உதவி தேவையோ அந்த காரியத்தில் அவளுக்கு உதவி செய்யுங்கள். ஏன்? அவள் ஒரு காலத்தில் எனக்கும் சபைக்கும் ஆதரவாயிருந்தவள். ஒரு காலத்தில் பலனையெல்லாம் சபைக்கு தந்ததுனால இன்னைக்கு அவளுக்கு பலன் இல்லை. பலன் செய்வதற்கு ஒரு கூட்டத்தை பவுல் எழுப்பி தராரு. அவளுக்கு எந்த காரியத்தில் உதவி தேவையோ அந்த காரியத்தில் உதவி செய்யுங்கள். ஆமேன்னு சொல்வீங்களா? ஒரு அலையிலே சொல்வீங்களா? பலன் ஒடுங்கும் போது கைவிடப்பட மாட்டீங்க பிரதர். பலன் ஒடுங்கும் போது உங்களை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தரே எழுப்பி தருவார். நீங்கள் இப்படி ஜெபிக்கும் போது, என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாதீங்கப்பா, எனக்கு இருக்கிற எந்த பின்னணியத்தையும் நான் நம்பல ஆண்டவரே, என் பலன் முடிவு பறிந்து உமக்காக வாழ்கிறதுக்கு நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. அதுதான் தாவீது, அதுதான் கர்த்தருடைய மனுஷன். அப்போ முடிவு பறிந்து அவருக்காக வாழ்கிறதுக்கே கர்த்தர் இந்த பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எல்லாரும் சேர்ந்து கையை உயர்த்தி சொல்லுங்க, பலனே. இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, பலனே. இதை கேட்கும்போது எவ்வளோ மனசில் சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் உங்கள் ஜெபத்தில், தனி ஜெபத்தில், அதிகாலை ஜெபத்தில் கையை உயர்த்தி ஆண்டவரை மட்டும் பார்த்து பலனேன்னு கூப்பிடும்போது அது எவ்வளோ பெரிய பலனாக நமக்கு தெரியுமா இருக்கும். நான் வேறு எதையும் நான் எனக்கு பலனாக நினைக்கல ஆண்டவரே. முதிர் வயதில் கூட நான் எதிர்பார்க்கிற ஒரு பலன் உங்ககிட்ட மட்டும்தான்ப்பா. நான் ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறேன். அவங்க என்னை பார்த்துக்குவாங்க, இவங்க என்னை பார்த்துக்குவாங்கன்னு இல்லை ஆண்டவரே. நான் உமக்காக முடிவு பறிந்து வாழ்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலனை இன்னைக்கு கர்த்தர் தருவீராக. மூன்றாவது, எதற்கு ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பலனை தருகிறார்? 84ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 84ஆம் சங்கீதம் 3வது, எதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு பலனை தரீங்கன்னு கேட்டா ரொம்ப அழகா இருக்கு பைபிள்ல. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடக்க. என்ன பள்ளத்தாக்கு? அதுக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு. எல்லா மனிதனும் ஒரு பள்ளத்தாக்க கடந்தே ஆகணும். அந்த பள்ளத்தாக்குக்கு பேர் என்ன? அழுகையின் பள்ளத்தாக்கு. நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு இருக்குது. ஊழியத்தில் நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு இருக்குது. ஒருவேளை இங்கே கூட நீங்கள் கடந்த நாட்களில் ஒரு பெரிய அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்கலாம். தேவன் கொடுத்த பலன் தான் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போக வச்சுச்சு. எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு வரும். எதிர்பாராத ஒரு அடி, எதிர்பாராத ஒரு விபத்து, எதிர்பாராத ஒரு வியாதி, எதிர்பாராத ஒரு பெரிய சுமை, ஏதோ ஒன்று வந்து என்னை தாக்கும். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு விழும் ஒரு பள்ளத்தாக்குக்கு பெயர்தான் அழுகையின் பள்ளத்தாக்கு. பலன் இல்லாதவன் அழுகையின் பள்ளத்தாக்கிலே விழுந்து விடுகிறான், ஆலயத்தை மறந்து விடுகிறான், தேவனை விட்டு விடுகிறான், ஆண்டவரை விட்டு போய்விடுகிறான். ஆனால் பலன் உள்ளவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அழுகையின் பள்ளத்தாக்கில் நின்று விடுபவன் அல்ல, அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போகிறவன். சத்தியம் உங்களுக்கு புரியுதா அம்மா? ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா ஐயா? பைபிளில் மிகப்பெரிய அழுகையின் பள்ளத்தாக்கை 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் கவனிக்கிறோம். ஒரு மிகப்பெரிய அழுகையின் பள்ளத்தாக்கு, யாராலும் கடக்க முடியாத ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. மனைவி எங்கன்னு தெரியல, பிள்ளைகள் எங்கன்னு தெரியல, எங்க கொண்டு போனாங்கன்னு தெரியல. அழுகையின் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. சத்தமிட்டு அழுதான் தாவீது என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்குது 4ஆம் வசனத்தில். ஆம்பளையாள் சத்தமிட்டு அழுகிறது எங்கேயாவது கண்டிருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. பொம்பளையால் அழுகிறத நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க. பெண்கள் அம்மாமார்கள் அழுகிறத நீங்கள் பார்க்கலாம். ஆண்கள் அழுவாங்க, சத்தமிட்டு அழ மாட்டாங்க. ஒரு ஆராதனை வீரன் சத்தமிட்டு அழுகிறான். காரணம் என்ன? அது ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. அழுகையின் பள்ளத்தாக்கு. இந்த அழுகையின் பள்ளத்தாக்குல ஒரு குரூப் நின்றுச்சு. நின்று அவன் மீது கல்லெறிய விரும்புகிறார்கள். ஆனா கர்த்தரோடு நடக்கிற ஒரு தேவ மனுஷன் அழுகையின் பள்ளத்தாக்குல நிக்கல. தேவ சத்தம் கேட்டு, தேவ சித்தம் கேட்டு,
கர்த்தருடைய ஒத்தாசை கேட்டு அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் நின்று விடாமல் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ கடந்து வந்து அவன் இழந்து போன எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரிதிலும் ஒன்றும் குறைவுபடாமல் இந்த தாவீது திருப்பிக் கொள்வதற்கு காரணம் என்ன? அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வருவதற்கு. என் செய்திகள் இந்த ராத்திரி உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் போய் விழட்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் எல்லாருக்குமே ஒரு பெரிய அழுகையின் பள்ளத்தாக்கு கடந்து வரும். சில பேர் வேலையை சொல்லுவாங்க, சில பேர் வேலையை சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு, எல்லாருக்கும் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. சில விஷயங்களை நான் நிறைய சொல்லலாம், ரெக்கார்ட் ஆகிறதுனால சொல்லாமல் நான் அப்படியே கடந்து போகிறேன். அதிர்ச்சியாக்குகிற அழுகையின் பள்ளத்தாக்கு, கேள்வி கேட்கிறார் அழுகையின் பள்ளத்தாக்கு, ஆண்டவர் விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. இதுவரைக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டு இது என்னத்தை கண்டோம், ஆகவே போயிடலாமா என்று சொல்லுகிற அழுகையின் பள்ளத்தாக்கு. சிலருக்கு அப்படித்தான் ஒரு பெரிய அழுகையின் பள்ளத்தாக்கு. ஆனால் ஒரு தேவனுடைய பலன் ஒன்று இருந்துச்சுன்னா அது எப்பேற்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கில் கூட உருவ கடந்து போகலாம். அல்லேலூயா. நிற்க மாட்டோம், விட்டுற மாட்டோம், தூக்கி எறிய மாட்டோம், வரமாட்டேன்னு சொல்ல மாட்டோம். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் நான் கடந்து வர விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் கடந்து வர விரும்புகிறேன் ஆண்டவரே. நேற்றைக்கு விருத்தாச்சலம் பக்கத்தில் பெண்ணாடம் என்கிற ஒரு இடத்துல எங்கள் சபை பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். நேற்று பாஸ்டர் ஐயா ஃபோன் பண்ணும்போது கூட நான் ரிட்டர்ன் ட்ராவலில் தான் இருந்தேன். அப்போ நான் அங்கே வந்துறதை கேள்விப்பட்டு ஒரு பாஸ்டர் அம்மா வீட்டுக்கு ஜெபிக்க அழைத்தார்கள். நானும் என் மனைவியும் போயிருந்தோம். பாஸ்டர் அம்மா ஒரு சின்ன சபை, ஒரு 25 பேர் கூடி வர சபை, 3 பிள்ளைகள், நல்லா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் 42 வயசில் அவங்க வீட்டுக்காரர் இறந்து போனார். 42 தான் ஆகுது, 6 மாதம் ஆச்சு. அந்த பகுதியில் வந்து ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்க பாஸ்டர். நாங்கள் போனால் அழுக அழுக அழுக. என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் போயிட்டார் பாஸ்டர், எதுவுமே தெரியல. எங்களை பார்த்தோன்னே அழுக, நிறுத்த முடியாத ஒரு அழுக. 3 பிள்ளைங்க, கடைசி பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கிறா. ஒரு 25 பேர் தான் வர ஒரு சின்ன சர்ச்சு. 6000 ரூபாய் ஒரு வீட்டு வாடகை, ஒரு இடத்துல ஒரு சர்ச்சு நடத்துகிறாங்க. பெரிய அழுகையின் பள்ளத்தாக்கு. 42 வயசில் வீட்டுக்காரர் மரித்து போனார் கண்ணுக்கு முன்னாடியே. ஒரே நாள் தான் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. காலையில் சேர்க்குறாங்க, அடுத்த நாள் காலையில் பாடியாக வரார். அழுகையின் பள்ளத்தாக்கு. பலன் இருந்ததுனால அந்த பள்ளத்தாக்கில் அவர்கள் கடந்து வர முடிந்தது. இன்றைக்கி திரும்ப அந்த ஊழியத்தை அவர்களால் செய்ய முடிகிறது. பலன் இல்லைன்னா கேள்விகள் கேட்டு தேவனை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தான் என் பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பணம் இல்லை, பலன். ஆவிக்குரிய பலன் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துட முடியாது. சும்மா கையை தட்டி பாட்டு பாடி 2-3 அந்நிய பாஷை பேசி இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எதிர்பாராத சம்பவங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும்போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளும் போது உங்களுக்குள்ள பலன் இருந்தால் மட்டும்தான் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போக முடியும். நிறைய கேள்விகள். வயசான எங்கள் அப்பாவை நான் தான் பார்த்துக்கிறேன். 70 வயசாச்சு, எங்கள் அப்பா என் கூட தான் இருக்கிறார். ஜெபம் பாஸ்டர். ஒரு சுடுதண்ணியில் ஓலை கொதிக்கிற மாதிரி அந்த பாஸ்டம்மாவுடைய கண்ணில் கண்ணீர் கொதிச்சு வருது. அமைதியாக இருந்தோம், ஜெபம் பண்ணணும். எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செஞ்சோம், ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அழுகையின் பள்ளத்தாக்கு நினச்சி பார்க்கல. எவ்வளோ பெரிய ஊழியம் செய்ய போகிறோம், எவ்வளோ பெரிய காரியம் செய்ய போகிறோம். இந்த பகுதியில் இருக்கிற எத்தனையோ ஜனங்களை தேவனுக்குள்ளே கொண்டு போகிறத ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. அவங்களுக்கு கூட போடப்பட்ட அந்த வசனம் என்கிற விதை ஆழமாக பதிஞ்சதுனால வீட்டுக்கார் இறந்து போனால் கூட 3 பிள்ளைகள் கையில் இருந்தால் கூட நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், வேலை செய்ய போகல, வந்தால் இருக்கிறவங்க இருக்கட்டும் பரவாயில்ல, எனக்கு தந்திருக்கிற பலனோடு நான் ஊழியத்தை செய்கிறேன்.
ஒரு நாள் இந்த ஊழியத்தை விட்டு நான் போக மாட்டேன். அதுக்கு தேவை அந்த அழுகையின் பள்ளத்தாக்க கடந்து போவதற்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு பலன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேனியை சேர்ந்தவங்க வீட்டுக்கு போகலாம், குடும்பத்தில் இருக்கலாம், வேற தொழில் செய்யலாம், ஸ்தாபனத்தில் ஒப்படைச்சிட்டு விதைக்கலாம். ஆனால் போக முடியல. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் நான் நிற்கணும்னா எனக்கு தேவை பலன் தேவை. கரங்களை உயர்த்தி சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரரே, சகோதரிகளே, வாலிபர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊழியங்கள் எல்லாம் வளர்ந்து பெருகுவதற்கு என்ன காரணம்? ஊழியர்கள் சந்தித்த அழுகையின் பள்ளத்தாக்கு. நீங்கள் இதுவரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து வந்திருக்கிறீங்களே, எப்படி வளர்ந்து வந்தீங்க? உங்களுக்கு வந்த அழுகையின் பள்ளத்தாக்கு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பலன் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க. சொல்றதுக்கே முதல்ல ஆமேன் சொல்றதுக்கே முதல்ல பலன் தேவை. இயேசு ரத்தம் செய்யும். ஆமேன் சொல்லுங்க. எங்க சபைக்கே ஒரு வக்கீல் பையனுக்கு பொண்ணு பார்க்க தூத்துக்குடிக்கு. ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்னன்னா, அவங்க சமுதாயத்தில் பொண்ணு பார்க்கணும். ஏன்னா மற்ற ஒரு ஆளும் ரட்சிக்கப்படலை. இந்த சமுதாயத்தில் பொண்ணு தேடுறது பெரிய குதிரை கொம்பா இருந்துச்சு. அவங்க அந்த ஒரு தேவாங்கர் செட்டியார் இடத்தை சேர்ந்தவர்கள். தேடுறேன். ஐயோ, சபையில் பொண்ணு தேடுற நிகழ்ச்சி இருக்கு. அப்பா, தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சபையில் ஒரு பையன் இருக்கிறானா? ஆமாம். ஒரு பொண்ணு இருக்கு, வந்து பார்க்குறீங்களா? நான் தூக்கத்திலே கேட்குறேன். ஐயா, அது அதே சமுதாயம் ஐயா, அதே சமுதாயம் தான். கிளம்பிட்ட உடனே மறாதனாலே கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டா, பிடிச்சிக்கிச்சு. இதே சூட்டா சீக்கிரமாக நிச்சயம் பண்ணிடலான்னு சொல்லி நிச்சயத்துக்கு தேதி குறித்து நிச்சயம் பண்ண போகிறோம். போனா அந்த பொண்ணுடைய மாமா ஒரு ஊழியக்காரர், அவர் வந்து என்னை பார்த்து கேட்குறாரு, பாஸ்டர், இந்த எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அப்பன், நான் சாதாரண ஆள் கிடையாது பாஸ்டர், பார்த்துக்காங்க இவரை. என்னையா? எங்கள் அம்மா இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கிட்டே நகையெல்லாம் கழட்டி போட்டு வெள்ளை சேலை கட்டிட்டு சர்ச்சுக்கு போச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு வந்து வீட்டில் உட்காந்துருக்கு. நேராக வீட்டுக்கு வந்தாரு. என்னடி இது புதுசாக இருக்கே, நான் புருஷனா இயேசு உனக்கு புருஷனா? என்ன டிசைனாக வந்திருக்கிற? மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்தே நான் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா இருக்க முடியாது. அந்த அம்மா அன்பாக சொன்னாங்களா, இங்கே பாருங்க, இயேசுவை நான் தெய்வமாக ஏற்றுக்கிட்டேன், அவர் தான் உண்மையான தெய்வம், நான் நம்பினேன், எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிட்டாரு, அதனால் நான் இனிமேல் வரமாட்டேன். நீங்களும் தேவன் தான், ஆனால் இயேசு எனக்கு விட முடியாது. இயேசு விடுறியா இல்லையா? தயவு செஞ்சு நீ என்னன்னாலும் செய்ய சொல்லுங்கள், இயேசு விட முடியாதுன்னு. வீட்டுக்கே வரல. எத்தனை வருஷம் தெரியுமா? 26 வருஷம் தூத்துக்குடி விநாயகர் கோயிலே படுத்து தூக்குனாரு. சொந்தக்காரன் சொல்றாரு, அவளை இயேசு விட சொல்லுங்க, நான் வீட்டுக்கு வரேன். இந்த அம்மா அதெல்லாம் விட முடியாது, அந்த ஆள்கிட்ட போய் சொல்லுங்க. 5 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு 26 வருஷம் வீட்டுக்காரர் பணம் கொடுக்காம, கேஷ் கொடுக்காம அந்த பிள்ளைகளை வளர்க்குது என்பது சாதாரணமான விஷயமா? 5 பைசா தரல, 26 வருஷம் வரவே இல்லை. ஆனால் இந்த அம்மா 3 பிள்ளைகளையும் ஊழியத்துக்கு வச்சாங்க, 2 பிள்ளைகளை படிக்க வச்சாங்க. இன்னைக்கு 3 பிள்ளை, ஒன்று மிஷினரியாக இருக்குது, ஒன்று சுவிசேஷகராக இருக்குது, ஒன்று சர்ச்சு பாஸ்டராக இருக்குது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்கிறீங்களா? இப்போ சொல்கிறார், இந்த இந்த எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டீங்களா, இந்த ஆள் பக்கம் நாங்கள் போகணும்னு நினச்சாங்க, ஆனால் எங்கள் அம்மா பண்ண ஜெபம், இந்த ஆள் தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா பக்கம் வந்தாங்களே தவிர நாங்கள் அந்த பக்கம் போகவே இல்லை. உங்களுக்கெல்லாம் தோத்திரம் சொன்னார் பார்த்தீங்களா? தோத்திரையா 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 தோத்திரையா, பேத்தி பார்க்க வந்திருக்கீங்களா? தோத்திரையா 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 தோத்திரையா. கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்கிறீங்களா? லிட்டரலாக யோசிங்க. 26 வருஷம் வீட்டுக்காரர் பணம் காசு தராம 5 பிள்ளைகளை வச்சு வாழ்றதுக்கு அந்த அம்மா கிட்ட இருந்தது என்ன தெரியுமா? பலன். அந்த காலத்தில் நம்ம ஒரு அந்த காலத்தில் பாஸ்டையா வளர்ந்த அந்த காலத்தில் விசுவாசத்தெல்லாம் கேட்டு பாருங்க, அப்படி இருக்கும். இப்போ பிரசங்கம் கேட்கும்போது பேனை தேடிட்டு இருக்கிறோம் நம்ம. இப்போ ஒன்று ஃபேனை தேடுறோம், இல்லைன்னா பேனை தேடுறோம் பிரசங்கம் கேட்கும்போது. அந்த காலத்தில் எப்படி தெரியுமா? பயங்கரமான ஆட்கள்.
வீட்டுக்காரர் வரனா கூட பரவாயில்ல, நான் இயேசுக்காக வாழ்வேன். அப்படி ஒரு அம்மா வாழ்ந்துருக்காங்களே, அதுவும் அந்த சமுதாயத்தில். வாய்ப்பு நடக்கும் நினைக்கிறீங்களா? நானே ஆச்சரியப்பட்டேன். எவ்வளவு பெரிய அழுகையின் பள்ளத்தாக்கு தெரியுமா 5 பிள்ளைகள் வளர்க்கிறது என்பது. எல்லாரும் ஏன் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? இந்த அமைதிக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நானும் தான் இருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க மாதிரி தெரியுது. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்வீங்களா? பலன் வேணுமா? பலன் வேணும் ஐயா. வீட்டுக்காரே வீட்டுக்கு வராம தூத்துக்குடி விநாயகர் கோயிலில் 26 வருஷம் படுத்து எந்திரிக்கிறான், வீட்டுக்கு வரல. வளர்க்க முடியுமா 5 பிள்ளைகளை? அழுகையின் பள்ளத்தாக்கு. சும்மா கிடையாது இந்த வாழ்க்கை. பலன் இருந்தா யாருடைய ஒத்துழைப்பு இல்லைனாலும் இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. அந்த துணை எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக மாற்றிக்கலாமா? பலன் வேண்டும் தகப்பனே இந்த உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. சொந்தக்காரங்க நண்பர்கள் ஏதாவது சொன்னால் டக்குன்னு ஆலயத்துக்கு வரதை நிப்பாட்டிடுறோம், கூட்டத்துக்கு வரதை நிப்பாட்டிடுறோம், காணிக்கை தரதை ஸ்டாப் பண்ணிடுறோம், ஊழியத்துக்கு ஒத்துழைக்கிறத நிப்பாட்டிடுறோம். ஆனால் சொந்த வீட்டுக்காரரை வீடை தேடி வராமல் இருக்கும்போது 26 வருஷம் கர்த்தருக்காக வாழ ஒரு பெண்ணால் முடியும் என்றால் எவ்வளவு பெரிய பலன். நமக்கு முன்னாடி மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்னாடி வாழ்ந்து மரித்திருக்கிறார்கள். கர்மேல் ஏஜி சபைக்கு தேவை பணம் இல்லை, பலன். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நம் சபையார் அனைவரும் இந்த செய்திகளை கேட்டால் அவர்கள் இன்னும் கொஞ்சம் பலன் அடைய மாட்டார்களா? கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு தேவை கர்த்தருடைய பலன். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து போவதற்கு கர்த்தர் இந்த பலனை நமக்கு கிருபையாய் தருகிறார். 4வது, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, பயப்படாதீங்க. 10 நிமிஷத்தில் அனுப்பிடுவேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, 10 நிமிஷத்தில் இந்த பூஜை முடிஞ்சிடும், பயப்படாதீங்க. ஏசு ரத்தஞ்சயம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சீக்கிரமாக விட்டுருவோம், நாளைக்கு விட மாட்டோம். அதனால் நீங்கள் சத்தியத்தை கேட்குறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து வரதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. பாஸ்டர் அழகாக நேரத்தை கையாளுறாங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர்லாம் 7:45 8:15 மைக் கொடுத்துருக்குறாங்க. 8:15 கொடுத்து 8:45 முடிங்க. அப்படி தான் இந்த ஒரு சிஎஸ்சி பேரின்பை பெருவிழாவுக்கு போயிருக்கும்போது 8:45 கொடுத்தாங்க மைக்கை. சாரி 8:15 கொடுத்தாங்க. 3/4 மணி நேரத்தில் முடிச்சிட்டோம். சிஎஸ்சி ஜனங்க எல்லோரும் ஓடி வந்து ஐயர்மார்ட்ட, நாளைக்கெல்லாம் தேவையில்லாத பருவாடிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, பாட்டுக்கிட்ட பாடிட்டு சீக்கிரம் இந்த பிரசங்க கையில் கொடுக்கணும், நாங்கள் ரொம்ப நேரம் வசனம் கேட்க போகிறோன்னு சொல்லி 10:15 வரைக்கும் பிரசங்க அடிச்சுங்க ஜனங்க. சிஎஸ்ஐ ஜனங்க ஒரு அலையிலே வரமாட்டுக்கு பார்த்தீங்களா? ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. வசனத்துக்காக ஒரு கூட்டம் தாகமாக அங்கங்கே இருக்கிறத நினச்சி ஆண்டவரை நன்றியோடு நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ கடக்கிறனா எனக்கு பணம் இல்லை ஆண்டவரே, பலன். 4வது பாருங்க, ஏசாயா 40:29. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்புல அந்த வசனத்தை படித்தா, களைத்து போகாமல் இருக்க கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். களைப்பு, களைப்பு என்பதின் அர்த்தம் என்ன? ஓடினதின் விளைவு களைப்பு. நல்லா மெதுவாக கவனிங்க, நான் சொல்றதை நீங்க நல்லா கரகிச்சுக்காங்க. ஏன் களைப்பு? ஓடிட்டேன், களைப்பு. ஏன் களைப்பு? ஜெபிச்சிட்டேன், களைப்பு. ஏன் களைப்பு? ரொம்ப எதிர்பார்த்துட்டேன், களைப்பு. கர்த்தருடைய பலன் யாருக்கு? களைத்து போகிறவனுக்கு. 38 வருஷம் குளம் கலக்கப்படுகிற வரைக்கும் ஒருத்தன் களைத்து போனான். எவ்வளவு நிவர முடியாத ஒரு அம்மா 18 வருஷம் களைத்து போன
ஒரு தாயார். பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ களைத்து போனார்கள், சற்றாகிலும் குணமடையாமல் மருத்துவர்களால் செலவு செய்து. இந்த 3 நபர்களையும் நம் சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இதெல்லாம் நாள் கணக்கானவர்கள், 38 வருஷம், 12, 18. இது 3 ஒரு பெரிய வருடத்திற்குரியவர்கள். இந்த களைத்து போனவர்களுக்கெல்லாம் தேவனே நேரடியாக அற்புதம் செய்தார். சத்தியம் புரியுதா? கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதான்னு தெரியல உங்களுக்கு? இந்த 3 குரூப் இருக்கு பார்த்தீங்களா, 38, 12, 18. இதெல்லாம் தேவனுடைய நேரடி அற்புதங்கள். சீசர்களை அனுப்பி அற்புதம் வேற, வசனத்தை அனுப்பி அற்புதம் வேற, தம்முடைய வல்லமையை அனுப்பி அற்புதம் வேற, தம்முடைய ஊழியக்காரங்கள் மூலமா அற்புதம் வேற, இயேசுவே நேரடியாக செஞ்ச அற்புதம் வேற. இது இந்த 3 குரூப்புக்கும் இயேசுவே நேரடியாக அற்புதம் செய்தார். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? சத்தியத்தில் ஒரு மனிதன் களைத்து போய்விட்டால் தேவனே நேரடியாக ஊழியம் செய்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். எலியா களைத்து போனான், தேவன் நேரடியாக ஊழியம் செய்கிறார், நேரடியாக பேசுகிறார். இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில் நீங்க களைச்சு போயிட்டீங்கன்னா, களைத்து போகிறவனுக்கு ஒரு பலன். களைச்சு போனதுனால தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் சலிப்பாய் தெரிகிறது, களைத்து போனதுனால வேத வாசிப்பு கசப்பாய் தெரிகிறது, களைத்து போனதுனால கூட்டங்கள் அருவருப்பாய் தெரிகிறது. ஆனா கர்த்தர் களைத்து போனவனை என்னன்னு போன விடுதில்லை. களைத்து போனவனுக்கு தான் கர்த்தருடைய பலன் சரப்பணியை போல இறங்கி வரும். கரங்களை உயர்த்தி சத்தமா அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். களைத்து போனவனுக்கு கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து வருகிற ஒரு புதிய பலன். வருஷங்கள் ஆயிப்போச்சுனாலே நமக்கு வர்ற ஒன்று களைப்பு தான். இவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சே, இத்தனை வருஷம் ஆகிப்போச்சே, இதெல்லாம் இவ்வளோ வருஷம் ஆகும் நான் நினைக்கலையே, இவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சே தான் நம்ம நினைக்கிறோம். இத்தனை வருஷமானாலும் கர்த்தர் கைவிடுறதில்லை. கர்த்தருடைய நேரடியான அற்புதங்கள். இந்த வருஷத்தின் நடுவில் கூட சில விஷயங்கள் ரொம்ப லாங்காக ஆகிப்போச்சு, ஐயா ஒன்றுமே நடக்கலை, நீங்கள் கவலையோடு உட்காந்துருந்தா நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தருடைய பலன் உங்கள் மீது இறங்கி வரும். இன்றைக்கு களைத்து போன விஷயத்தில் தேவனுடைய அற்புதங்கள் இந்த வருஷத்தின் நடுவில் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி சத்தம் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 5வது, இதெல்லாம் நான் ரொம்ப நேரம் பேசணும், ஆனால் நான் பிரசங்கத்தையும் முடிக்கணும். 5வது ஒரு வசனத்தை படிங்களேன். ஏசாயாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. 5வது, எதற்கு ஒரு மனிதனுக்கு பலன் தருகிறார்? முந்தின நாட்களில் இருந்த பலன் குறையாமல் இருக்க. முந்தின நாட்களில் இருந்த பலன் குறையாமல் இருக்க. மீண்டும் சொல்றேன், முந்தின நாட்களில் இருந்த பலன் குறையாமல் இருக்க. இப்ப இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. எழும்பு எழும்பு பலன் கொள் கர்த்தரின் புயமே. நீ எழும்பு. முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு, எழும்பினபடி எழும்பு. நல்லா கவனிங்க வசனத்தை. நீ யார்? நீ எப்படிப்பட்டவன்? ஏன் நீ எழும்ப வேண்டும்? 3 காரணங்களுக்கும் இங்கே வசனம் பதில் சொல்லுது. எதற்கு எழும்பணும்? நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு காலத்தில் ராகாவை எல்லாம் துண்டித்தாய், வலு சர்ப்பத்தை எல்லாம் வதைத்தாய். ஒரு காலத்தில் ராகாபை துண்டிச்ச, வலு சர்ப்பத்தை எல்லாம் வதைச்ச. இன்னைக்கு அந்த பலன் உங்ககிட்ட இல்லை. ராகாபை துண்டிச்சு போடுகிற அளவுக்கு பலன் இருந்துச்சு, வலு சர்ப்பத்தை வதைக்கிற அளவுக்கு பலன் இருந்துச்சு. ஆகவே கர்த்தர் உனக்கு இன்னைக்கு தர்ற பலன் எதுக்குன்னா, பழைய பலன் அல்ல, பழைய பலனை விட இன்னொரு புதிய பலனோடு கர்த்தருக்காக பெற்றுக்கொண்டு எழும்புவதற்கு தான் கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு பலன் இருக்குது. அந்த பலத்துக்கு பெயர் முந்தின நாட்களில் இருந்த ஒரு பலன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை கைப்பிடிச்சு கேளுங்க, ஆரம்பத்தில் இருந்த மாதிரி தான் இப்போ இருக்கிறீங்களான்னு கேளுங்க.
என்னை பார்த்து முறைக்காதீங்க, கேளுங்க. ஆரம்பத்தில் இருந்த மாதிரி தான் இப்போ இருக்கிறீங்களா? வசதியான பிறகு பலன் குறையுது பாஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிகமான பிறகு பலன் குறையுது. செல்ஃபோனில் அதிக நேரம் செலவழிச்சிட்டேன். ஒரு காலத்தில் ராகா பலன் துண்டிச்சு தள்ளிடுவேன், வலு சர்ப்பத்தில் வதச்சிடுவேன். இப்போ நானே வதங்கி கிடக்கிறேன் பாஸ்டர். அந்த முந்தின நாட்கள் இருந்த பலன் எனக்கு இல்லவே. இச்சை, போராட்டம், எது வந்தாலும் தூக்கி எறிவேன். சினிமாவா தூக்கி எறிவேன், நாடகமா தூக்கி எறிவேன். இப்போ தூக்கி மடியிலேயே உட்கார வச்சுக்கிட்டேன். மடியில் தான் இருக்கு, எல்லாம் எல்லாம் மடியில் தான். ஏன்? ஆண்டவர் கேட்கிறாரு, நீ யார்? கர்த்தரின் புயமே நீ யார்? ராகாப்ப வெட்டனவே இல்லையா நீ? வலு சர்ப்பத்தை வதச்சவன் அல்லவா நீ? தேவன் ஒரு மனுஷனுக்கு பலனை தர விரும்புகிறார். எதற்கு தெரியுமா? முந்தின நாட்டில் இருக்கிற பலன் குறையக்கூடாது. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆதி அன்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு பைபிளில். அதுக்கு இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் லவ்னு அர்த்தம். என்ன அன்பு சொல்லுங்க எல்லாரும்? பாதி அன்பா? ஆதி அன்பு. கேளுங்க, பக்கத்தில் ஆதி அன்பெல்லாம் இருக்கான்னு சும்மா என்னையும் பார்க்காதீங்கம்மா, பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, உங்கள்கிட்ட ஆதி அன்பெல்லாம் இருக்கா? வம்பு தான் பாஸ்டர் இருக்கு, அன்பே இல்லை என்கிட்ட. இந்த அன்புக்கு ஒரு பெயர் இருக்குது, ஆதி அன்பு, ஃபர்ஸ்ட் லவ். சபைக்கு வரும்போது எப்படி இருந்தீங்க? ஆதி அன்பு. எதிர்த்தே பேச மாட்டோம், இன்னைக்கு நம்ம எதிர்த்து பேசுகிறோம். ஆதி அன்பு குறைஞ்சி போச்சு. கர்த்தரின் புயமே உன் பலன் குறைஞ்சிருக்கு தெரியுமா? தேவனுடைய புயமே உன் பலன் குறைஞ்சிருக்கு தெரியுமா? ஒரு காலத்தில் உன் பலன் இப்படி சொல்லலாமா, ஈக்குவல் பண்ணவே முடியாது. அதிகால ஜெபம் உனக்கு பலனா இருந்துச்சு, தேவனுடைய பிரசனம் பலனா இருந்துச்சு. ராகாப்பெல்லாம் கட் பண்ணி எரிஞ்சிருவ, பதச்சிருவ. இப்ப ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபோன் பேசுகிற நேரம் எவ்வளோ நேரம், ஜெபம் பண்ணுற நேரம் எவ்வளோ நேரம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோறு குழம்பு உருளைக்கிழங்கு கூட்டு எங்கள் வீட்டில், உங்கள் வீட்டில் ரசம் பருப்பு குழம்பு, இப்படி பேசி பேசியே நேரம் போச்சு. ஏங்க ஒரு ஃபோனில் என்ன சாப்பாடு சாம்பார் ரசம் நான் சொல்லிட்டு நீங்கள் என்ன சமையல் மாஸ்டரா, சமையல் மாஸ்டரியா? நம்முடைய நேரங்கள் எல்லாம் எனக்கு எப்படி வீணாக போகுது தெரியுமா? நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கிறத பார்த்தாலே மௌனம் சம்மதத்திற்கு பெரிய அறிகுறியாக தான் இருக்கு. வாழ போன பிள்ளைய வாழ விடுங்க. ஒரு மருமகன் அந்த பாஸ்டர் இருந்து சொன்னான், ஐயா என் நல்ல மனைவி, ஆனால் என் பொண்டாட்டி கெடுக்கிறதே அவங்க அம்மா தான். என்ன, காலையில் 7 மணிக்கெல்லாம் வீடியோ காலில் வந்துடுது, சாயங்காலம் 7 மணிக்கு வீடியோ காலில் வந்துடுது, மதியம் 7 மணிக்கு வீடியோ வந்துடுது, ராத்திரி 11 மணிக்கு வீடியோ கால் வந்துடுது. ஓயாமல் இப்படி வீடியோ கால்லே வந்திருந்தா அந்த அம்மா அவ எப்போ தான் என்கிட்ட உட்காந்து பேசுவா. அதனால் இந்த அம்மாவை கொஞ்சம் என்னன்னு கேளுங்கம்மா. எப்போ பார்த்தாலும் வீடியோ காலா? கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா பிள்ளைகளை? விடுங்க, வளர்ந்துக்கிடும், விடுங்க, அது பாட்டுக்கு வளர்ந்து பெருசு ஆயிரும். உங்களெல்லாம் உங்கள் மாமி அப்படியே பார்த்துச்சு, கையை ஊனி எந்திரிக்கல, ஒரு சத்தத்தை ஆமேன் காண சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒரு அலையிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. கையை ஊனி எந்திரிக்க. நான்லாம் என் 2 பிள்ளைகளை பெற்று 3ஆவது மாதத்தில் கூட்டு வந்துட்டேங்க. 2வது பிள்ளைலாம் 2மே சிசரின் தான், தூக்கிட்டு வந்துட்டேன் நானே. ரோஷனமாக பிரசங்கம் பண்ணோம்ல, எத்தனை குடும்ப முகாமில் பேசுகிறான், பிள்ளைய வளர்க்குறத பற்றி பேசுகிறோம்ல, வளர்த்துருக்குறேன்ல. மாமியால் வளர்க்கல, அம்மாவில் வளர்க்கல, நாங்களே வளர்த்தோம், நாங்கள் தானே காரணம். கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்கள் சத்தமாக. பலனே குறிஞ்சு போச்சு, முந்தின இருந்த பலனையே காணோம், தூக்கி வதச்ச காலங்கள்லாம் போச்சு. ஆகவே தான் கர்த்தர் ஒரு கால் பண்றாரு, கர்த்தரின் புயமே நீ எழும்பு புயமே. எப்படி எழும்பு? முந்தின நாட்கள் மாறி எழும்பு, புதுசு புதுசா போகாத, பூர்வ பாதைக்கு வா, பூர்வ பாதைக்கு திரும்ப. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குரிய மாத்தாத,
அவர்களெல்லாம் விசுவாசத்தில் இருந்து எத்தனையோ ராட்சதர்களை கொன்றார்கள், ஜெயித்தார்கள். இன்னைக்கு பலனே இல்லையே உனக்கு. கர்த்தர் தேவன் பலன் தருவதற்கு 5வது காரணங்களில் ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூர்வ காலத்தில் இருந்தது போல பலன் குறையாம இருப்பதற்கு. கரங்களை உயர்த்தி சத்தமா இல்லையே சொல்லுங்க. கடைசியாக வெளிப்படுத்தல் 3:8 மறுதலிக்காமல் மகிமையாய் வாழ. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலிக்காமல் இருக்கிறபடினால் இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். மறுதலிக்காமல் மகிமையாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு பலனை தருகிறார். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் வேகமாக எழுந்து நிற்கலாமா? யாரும் கலைஞ்சிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஜோம் பண்ணுவோம். என்ன எல்லா சின்ன பிள்ளைங்க, பெரியவர்கள், புதுசாக நீங்கள் வந்திருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தயவாய் எழுந்து நில்லுங்கள். நம்ம எல்லாரும் கத்துற நல்ல வாய்களை திறந்து நல்ல கத்துற நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல வாய் திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லோரும் ப்ளீஸ். பிறகு கூட நோட்டெல்லாம் போட்டுக்கலாம், டக்குன்னு எந்திரிங்க, ஜிபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கத்துற எல்லாம் சத்தம் நல்லா உயர்த்தி ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி பலனை கத்தர் தரும்படி. ராபால் ஷியாந்தனா ரகல்தனா ரபா. கண்ணை மூடுங்க பார்க்கலாம், வேடிக்கை பார்க்காதீங்க. பாப்பா கண்ணை மூடணும், ஆளினாலே கண்ணை மூடணும், சிரிக்கக்கூடாது. நல்லா கண்ணை மூடி. ரெல் மராதடலா சந்தன ரகதியா ரபா ரே பலபர துடபல சந்துடா லகத்தியா ரபலா. அந்நிய பாஷை ஒரு பலன். நல்லா பேசி ராத்தானா ரபா. எல்லா வாலி பசங்க கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடி. ரே பலா திடபல சந்துடா லக்கா ரே பலபர துடபல சந்துடி வில்தன ரதியாந்துனா ரபல் மரபல கத்துடா லசந்தனா ரபத்தேனே ரபல் பண்ணமல ஹத்துடா லகத்தியா ரபா. ஓ, உனக்கு அந்நிய பாஷை தெரியலனா அமைதியாக இருக்கணும். மற்றவங்க நல்லா அந்நிய பாஷை பேசி பலனோட ராபால் அதே நாம சந்துடாபா. பலனே 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 என் 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 பலனே. இன்னைக்கு ஒரு புதிய பலன், இன்னைக்கு ஒரு புதிய பலன், வானத்திலிருந்து ஒரு புதிய பலன். தர்பாலா ஷா. வேடிக்கை பார்க்காதீங்க, யாரையும் யோசிக்காதீங்க. நீங்க பலனை பெற்றுக்கொள்ளுங்க, நீங்க பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிக்கிற பலன், ஆராதிக்கிற பலன், உபவாசிக்கிற பலன், தேவனுக்காய் வாழ்கிற பலன். ரே பா து டா பா தீ டபல சந்து டபா கத்துரே தீ டபல பரபலப சந்துரிபி கத்தடா தே டபல துடபலபா. பலவீன பகுதிகள் எல்லாம் பலனாய் மாறட்டும். தாடபா லா தாடலபா. வானம் திறக்கட்டும், வானம் திறக்கட்டும், வானம் திறக்கட்டும், வானம் திறக்கட்டும், வானம் திறக்கட்டும். புதிய பலன், புதிய பலன், புதிய பலன், புதிய கிருபை, புதிய வல்லமை. ஷால் பா தே டா லா அத்துட பலபர திடபல கத்துட பல சந்துரி விக்கத்தடா ரே பலபர தியந்துட பல. விட்டுக்கொடு, அடக்காத, சத்தமிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. பூர்வ காலத்தில் இருந்த பலன், பூர்வ காலத்தில் இருந்த பலன் இன்றைக்கு வெல்லட்டும். இந்த முதல் நாளில் கர்த்தரின் புயமே பலனை பெற்றுக்கொள். ஜெபிக்கிறதுக்கு பலன், உபவாசிக்கிறதுக்கு பலன். ஷாபா லா தா டா ராகா தே டபல துடபல சந்துரிபி. என் பலன் ஒடுங்கு போதும், என்னை கைவிடாதீங்கப்பா, என்னை கைவிடாதீங்கப்பா, கைவிடாதீங்கப்பா. குழப்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஓர் பலன் ஷால் பாரா துடபா. கிருபை 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 கிருபை. சபையார் எல்லாரும் ஒரு நிமிடம் எல்லாம் நல்ல கரங்களை தட்டி, ஓ யாரும் ஷெல் மரா தடா ஓ ரிபக்க துடாலா தடா அர்மலவிலமோ துடபல சந்துரி விக்கரமோ தியாதரா ஆத்தடபல தியந்தரபலா. புதிய பலனால இந்த ராத்திரி எங்கள் திருச்சபையாரை நிரப்பும் ஆண்டவரே. புதிய பலனால எங்கள் திருச்சபையாரை நிரப்புவீராக. எல்லாரும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை மட்டும் உயர்த்தி, ஒரு கரங்களை உயர்த்தி வேடிக்கை பார்க்காம
ஜெபத்துக்குள்ளே வந்துருங்க ப்ளீஸ், ஜெபத்துக்குள்ளே வந்துருங்க. ஆண்டவரை பார்த்து ஆண்டவர்கிட்ட கேளு, எனக்கு பலன் வேணும் ஆண்டவரே, எனக்கு உண்மையிலேயே பலன் வேணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நான் ரொம்ப இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிறேன், எனக்கு பலன் தேவை ஆண்டவரே. என்னையும் அறியாமல் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது எனக்கு. ஷாபாலா தாடா, இன்னைக்கு அந்த கட்டு உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. அடிக்கடி வருகிற அந்த குழப்பங்கள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். தேவ சமூகத்தில் ஒரு விடுதலை உண்டு. எலும்பு கத்தரின் புயமே, பலன் கொள். ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா. எழுப்பு. ஆரம்ப காலத்தில் அந்த அர்ப்பணிப்புல எழுப்பு, ஜெபத்தில் எழுப்பு. ஆரா தடலா கத்துராபா திடாபலா சந்துடாபா. எழும்பு, தேவனுக்காக எழும்ப. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். glory 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 glory. நேசிக்கிறவரே, நேசிக்கிறவரே, இந்த ராத்திரி சமயத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் கிருபைகளுக்காக நன்றியப்பா. பலனால் எங்களை நிரப்புங்கப்பா. இந்த முதல் நாளில் கூட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறதுக்காகவும் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். வந்தும்படி பிள்ளைகள் பலனை பெற்றுக்கொண்டதற்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாராவது வியாதியோடு இருந்தால் கர்த்தரை சுகப்படுத்தி அனுப்புங்கப்பா. சரீரங்களை ஒளிந்து மறைந்திருக்கிற வியாதிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். பலவீன பகுதிகளெல்லாம் பலனாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். இதெல்லாம் அப்படி பிள்ளைகளுக்கு பலவீனமாக இருக்கிறதோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். சுகத்தை கூறி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை மாலை கூட்டங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் ஏராளமான ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வாங்கப்பா. சபையாரை ஆசீர்வதிங்க. சபைகள் வளர்ந்து பெருகட்டும். பாஸ்டையாவை பாஸ்டமாவை ஊழியங்கள் எல்லாம் அப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். தொடர்ந்து இப்படி பிரசன்னம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.